வணக்கம். NUS கம்ப்யூட்டிங் கழகத்தில் உள்ள முதியோர் சேவை திட்டக்குழு பெருமையுடன் வழங்கும் இணைய பட்டறையின் தொடருக்கு வருக. இந்த காணொளி ஆப்பிள் பயனர்களுக்கானது. இன்றைய பாடம் வாட்ஸ்ஆப்பை பற்றியதாக இருக்கும். முதலாவதாக வாட்ஸ்ஆப் நிலை, இரண்டாவதாக உரையாடல் பின்னணி, மூன்றாவதாக ஸ்டிக்கர்கள். இன்று நாம் வாட்ஸ்ஆப்பின் நிலை புதுப்பிப்பை பற்றி அறிந்து கொள்வோம். நிலை புதுப்பிப்பு ஒரு ஃபேஸ்புக் பதிவை போன்றது. வாட்ஸ்ஆப்பில் உங்களை சேர்க்கும் அனைவருடனும் நீங்கள் பகிர விரும்பும் சொற்கள், புகைப்படங்கள் அல்லது வீடியோவை பதிவிடக்கூடிய இடமாகும். எனவே ஒரு நேரத்தில் ஒரு நபருக்கு அல்லது ஒரு குழுவுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்கு பதிலாக உங்கள் தொடர்பு பட்டியலில் உள்ள அனைவருடனும் உங்கள் செய்தியை பகிர வாட்ஸ்ஆப் நிலை உங்களை அனுமதிக்கிறது. நிலை பக்கத்தை கண்டுபிடிக்க கீழ் இடதுபுறத்தில் உள்ள நிலை என்ற சொற்களை தட்டுகிறோம். ஒரு நிலையை இடுகையிட பென்சிலின் படத்துடைய ஒரு வெள்ளை வட்டத்தில் தட்டவும். இது உங்கள் தொடர்பு பட்டியலில் உள்ள அனைவருக்கும் ஒரு செய்தியை தட்டச்சு செய்யக்கூடிய இந்த பக்கத்திற்கு உங்களை அழைத்து வரும். சொற்களை காண பின்னணி மிகவும் இலகுவானது என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் ஒரு படத்தை தட்டலாம். உங்களில் சிலருக்கு இது 4 புள்ளிகளுடன் பேச்சுக்குமிழி போல் தோன்றலாம். இதை தட்டினால் பின்னணியின் நிறம் மாறும். அதற்கு பிறகு நீல அம்புக்குறியை தட்டலாம். அதை அனைவருக்கும் பார்க்க வாட்ஸ்ஆப்பில் இடுகையிடப்படும். சில அத்தைகள் மற்றும் மாமாக்கள் தங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினர்களுடனும் காலை வணக்க படங்களை அனுப்ப விரும்புகிறார்கள் என்பது இப்போது எனக்கு தெரியும். வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸில் இதை எவ்வாறு செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதன் மூலம் உங்கள் வாழ்த்துக்களை அனைவரும் காண முடியும். அடுத்த முறை உங்கள் அன்புக்குரிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றாக அனுப்ப வேண்டியதில்லை. ஒரே ஒரு நிலை புதுப்பிப்பு போதும். எல்லோரும் அதை பார்க்கலாம். இதை செய்ய நாங்கள் கேமரா பொத்தானை தட்ட வேண்டும். இது உங்களை கேமராவுக்கு அழைத்து வரும். அங்கு நீங்கள் புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்கலாம், அல்லது உங்கள் தொலைபேசியிலிருந்து ஒரு புகைப்படம் அல்லது வீடியோவை தேர்வு செய்யலாம். உங்கள் புகைப்படத்தை தேர்ந்தெடுத்த பிறகு உங்கள் புகைப்படத்தை திருத்தக்கூடிய இந்த பக்கத்திற்கு இது உங்களை அழைத்து செல்கிறது. நீங்கள் ஒரு ஈமோஜி அல்லது ஒரு படத்தை சேர்க்க விரும்பினால் மேலே உள்ள ஸ்மைலி முகத்தில் தட்டலாம். ஸ்டிக்கரை தட்டினால் அது புகைப்படத்தில் தோன்றும். இந்த ஸ்டிக்கர் மையத்தை தடுப்பதால் அதை நகர்த்த விரும்புகிறேன். ஸ்டிக்கரை அழுத்தி மூலையில் நகர்த்தவும். அளவை மாற்ற 2 விரல்களை பயன்படுத்தி ஸ்டிக்கரை அழுத்தி பிடிக்கவும். என் விரல்களை தவிர்த்து நகர்த்தினால் ஸ்டிக்கர்கள் வளரும். என் விரல்களை நெருக்கமாக நகர்த்தினால் ஸ்டிக்கர்களின் அளவு குறையும். ஸ்டிக்கரை நீக்க ஒரு விரலால் ஸ்டிக்கரை அழுத்தி பிடிக்கவும். மேல் இடதுபுறத்தில் ஒரு டஸ்ட்பின் படம் தோன்றும். டஸ்ட்பினின் மேல் ஸ்டிக்கரை இழுத்து உங்கள் விரலை விடுங்கள். உங்கள் ஸ்டிக்கரை நீக்குவது அப்படித்தான். இப்போது படத்தின் மேல் ஒரு செய்தியை தட்டச்சு செய்ய விரும்புகிறேன். எனது செய்தியை தட்டச்சு செய்ய தீயை தட்டுகிறேன். வண்ணமயமான பக்கப்பட்டியில் வண்ணங்களை மாற்றலாம். ஸ்டிக்கரை போல அதை நகர்த்த நான் செய்தியை அழுத்தி பிடித்து அதை நகர்த்த வேண்டும். ஸ்டிக்கரின் அளவு மாற வேண்டும் என்றால் நான் அதை 2 விரல்களால் தட்டி அதை பெரிதாக்கவோ அல்லது சிறிதாக்கவோ செய்ய வேண்டும். நான் செய்தியை விரும்பவில்லை என்று முடிவு செய்தால் அதை தூக்கி எறிவதற்கு மெதுவாக மேல் இடது மூலையில் டஸ்ட்பினுக்கு இழுக்க வேண்டும். இது நமது ஸ்டிக்கருடைய செய்தியை போன்றது. நாம் வரைய விரும்பினால் என்ன செய்வது? பென்சிலின் படத்தை நாம் தட்டலாம். பின்னர் நாங்கள் வானவிலிருந்து ஒரு வண்ணத்தை தேர்ந்தெடுத்து வரைய தொடங்குகிறோம். நான் ஒரு இதயத்தின் படத்தை வரையப் போகிறேன். நீங்கள் தவறாக வரைந்தால் பரவாயில்லை. நாம் மேலே உள்ள அம்புக்குறியை தட்ட வேண்டும். தவறு முற்றிலும் அழிக்கப்படும். பின்னர் வரைபடத்தை தொடர பென்சில் படத்தை தட்டவும். படத்தை அழகாக மாற்ற நீங்கள் ஒரு வடிப்பானையும் வைக்கலாம். உங்கள் விரலை எடுத்து படத்தில் வைத்து மேல் நோக்கி இழுக்கவும்.
இப்போது நான் படத்தை மீண்டும் நினைவுபடுத்த முடியும். இந்த அழகான நிறத்தை தேர்வு செய்ய முடிவு செய்கிறேன். உறுதிப்படுத்த மிகப்பெரிய படத்தை தட்டவும். இந்த படத்துடன் நான் இப்போது மகிழ்ச்சி அடைகிறேன். அதை நான் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நாம் கீழே உள்ள நீல பொத்தானை தட்டினால் அது எனது தொடர்பு பட்டியலில் உள்ள அனைவருக்கும் பகிரப்படுகிறது. நிலை புதுப்பிப்புக்கு அவ்வளவுதான். உங்கள் செய்திகளின் பின்னணியை எவ்வாறு மாற்றுவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். நாங்கள் கீழ் வலது மூலையில் அமைப்புகளை தட்டவும், பின்னர் அரட்டை அடிக்கவும் செய்கிறோம். வால்பேப்பரை மாற்ற வால்பேப்பரை தட்டுகிறோம். எங்கள் தொலைபேசியில் படங்களை கண்டுபிடிக்க புகைப்படங்களை தட்டலாம். இங்கே எனது பின்னணிக்காக இந்த படத்தை முடிவு செய்தேன். எனது செய்திகளில் இது எப்படி இருக்கும்? நீங்கள் தேர்ந்தெடுத்த படம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ரத்து செய் என்பதை கிளிக் செய்யலாம். இல்லையெனில் உறுதிப்படுத்த அமை என்ற சொற்களை தட்டலாம். உங்கள் சொந்த ஸ்டிக்கர்களை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அவற்றை வாட்ஸ்ஆப்பில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். முதலில் தயவுசெய்து ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து அப்ளிகேஷன் sticker.ly பதிவிறக்கவும். இந்த பயன்பாட்டின் மூலம் நீங்கள் வாட்ஸ்ஆப்பிற்கான ஸ்டிக்கர்களை சேர்த்து உருவாக்க முடியும். இயல்புநிலை ஸ்டிக்கர்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இந்த ஸ்டிக்கர்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எனது வாட்ஸ்ஆப்பில் சேர்க்க விரும்புகிறேன். அவ்வாறு செய்ய ஸ்டிக்கரின் மேற்பகுதிக்கு அருகிலுள்ள கெட் பொத்தானை கிளிக் செய்து பெரிய நீல பட்டியை சேமி என்பதை கிளிக் செய்க. இப்போது ஸ்டிக்கர்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் உள்ளன. இந்த ஸ்டிக்கர்களை இப்போது உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவோம். உங்கள் வாட்ஸ்ஆப்பை திறந்து நீங்கள் அரட்டையடிக்க விரும்பும் நண்பரை கிளிக் செய்க. உங்கள் விசை பலகையை திறக்க உரைப்பெட்டியை கிளிக் செய்க. அரட்டை பெட்டியின் முடிவில் இந்த மடிந்த சதுரத்தை காண முடியுமா? உங்கள் ஸ்டிக்கர்கள் அனைத்தும் அங்குதான். உங்கள் நண்பருக்கு ஒரு ஸ்டிக்கரை அனுப்ப விரும்பினால் அதை கிளிக் செய்க. அடுத்து உங்கள் நண்பர் அனுப்பிய ஸ்டிக்கர்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இந்த ஸ்டிக்கர் எனது நண்பரால் அனுப்பப்பட்டது. நான் அதை மிகவும் அழகாக காண்கிறேன். ஆனால் இந்த ஸ்டிக்கரை நான் எவ்வாறு பெறுவது? இந்த பட்டியல் தோன்றும் வரை சிறிது நேரம் ஸ்டிக்கரை அழுத்தவும். நட்சத்திரத்தை கிளிக் செய்க. ஸ்டிக்கரை பயன்படுத்த அரட்டை பெட்டியின் முடிவில் உள்ள சதுரத்தை கிளிக் செய்க. நட்சத்திர ஐகானை கிளிக் செய்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுப்பிய அனைத்து ஸ்டிக்கர்களும் இங்குதான். உங்கள் சொந்த ஸ்டிக்கர்களை உருவாக்கி இப்போது வேடிக்கையாக ஏதாவது செய்வோம். ஸ்டிக்கர் லீக்கு செல்லுங்கள். கீழ் வலது மூலையில் நபரை கிளிக் செய்து நடுவில் நீல வட்ட பொத்தானை கிளிக் செய்க. முதல் வரிசையில் ஸ்டிக்கர் பெயரையும் இரண்டாவது வரிசையில் உங்கள் பெயரையும் உள்ளிடவும். என்னை பொறுத்தவரை நான் பூக்கள் ஸ்டிக்கர்களை உருவாக்குவேன். மேல் வலது மூலையில் உள்ள உருவாக்கு என்பதை கிளிக் செய்க. இந்த பக்கத்திற்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். நீல சுற்று பொத்தானை கிளிக் செய்து நீங்கள் விரும்பும் படத்தை தேர்வு செய்க. உங்கள் படக்கோப்புறையில் நுழைய பயன்பாட்டை அனுமதிக்க நினைவில் கொள்க. ஸ்டிக்கரை உருவாக்க 2 வழிகள் உள்ளன. முதல் முறைக்கு கீழே உள்ள மார்க்கர் ஐகானை கிளிக் செய்க. இது போன்ற ஸ்டிக்கரை நன்றாக வெட்ட இது உதவும். இந்த ஸ்டிக்கரில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மேல் வலது புறத்தில் உள்ள சேவ் பொத்தானை கிளிக் செய்க. இரண்டாவது முறைக்கு பொத்தானில் உள்ள கை ஐகானை கிளிக் செய்யலாம். பூவை சுற்றி கண்டுபிடிக்க உங்கள் விரலை பயன்படுத்தி சேமி என்பதை கிளிக் செய்க. உங்கள் சொந்த ஸ்டிக்கர்களை நீங்கள் இவ்வாறு உருவாக்க முடியும். கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். அவற்றை வாட்ஸ்ஆப்பில் சேமிக்க குறைந்தபட்சம் 3 ஸ்டிக்கர்களை வைத்திருக்க வேண்டும். உங்களிடம் ஏற்கனவே 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டிக்கர்கள் உருவாக்கப்பட்டுள்ள போது வாட்ஸ்ஆப் ஐகான் பச்சை நிறமாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதை கிளிக் செய்து பின்னர் சேமிக்கவும்.
நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்று உங்கள் சொந்த ஸ்டிக்கர்கள் உள்ளே இருப்பதை காணலாம். ஸ்டிக்கர்களை நீக்க அரட்டை பெட்டியின் முடிவில் மடிந்த சதுரத்தை கிளிக் செய்க. உங்கள் ஸ்டிக்கர்களை நீங்கள் காணலாம். முடிவிலுள்ள ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் செய்க. மேலே நீங்கள் 2 செவ்வகங்களை காணலாம். வலது செவ்வகத்தை கிளிக் செய்க. இன் ஸ்டிக்கர்கள். பின்னர் மேல் வலது மூலையில் காணக்கூடிய திருத்து பொத்தானை கிளிக் செய்க. நீங்கள் அதை கிளிக் செய்த பிறகு ஒவ்வொரு ஸ்டிக்கர்களுக்கும் அடுத்து ஒரு சிவப்பு வட்டம் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் நீக்க விரும்பும் ஸ்டிக்கர்களை கண்டுபிடி. என்னை பொறுத்தவரை நான் பன்றிகளை அகற்ற விரும்புகிறேன். எனவே நான் பன்றிகளுக்கு அடுத்துள்ள சிவப்பு வட்டத்தில் கிளிக் செய்வேன். ஒரு பெரிய சிவப்பு செவ்வகம் தோன்றும். அதை கிளிக் செய்க. ஒரு பட்டியல் தோன்றும். நீக்கு என்பதை கிளிக் செய்க. நீங்கள் முடிந்ததும் மேல் வலது மூலையில் முடிந்தது என்பதை கிளிக் செய்க. நீங்கள் ஸ்டிக்கர்களை நீக்குவது அப்படித்தான். உங்கள் நண்பர்களுடன் ஸ்டிக்கர்களை உருவாக்குவதும் சேர்ப்பதும் வேடிக்கையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.